ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்க. இன்றைக்கி விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கிளாஸான ஒரு மயிலை 9 மாதங்களான டாப் கிளாஸான மயிலை காளை கண்ணுக்கு நல்ல ராஜ நடையில் தெளிவான கன்று ரட்டத்தும் அமைப்போட நல்ல ஒரு பால் மயிலையில் தெளிவான கட்டம் மூஞ்சில் தெளிவான கண்ணுங்க. பார்த்திங்கன்னா 9 மாதங்களாகுது. கன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 12 புடி பக்கம் வருங்க. அவ்வளோ தெளிவாக அவ்வளோ பெருவெட்டு நல்ல நெட் நீளம் நல்ல ஒரு கன்று பார்த்திங்கன்னா அழகில் பார்த்திங்கன்னா 1000ல் ஒரு கண்ணுங்க. இந்த மாதிரி திமிழ் அமைப்போட நல்ல புறமாடு ஏற்றத்தில் நம்ம பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குற்றம் வருங்க. திமிழ் ஆடோ இல்லைனா புறமாடு ஏற்றம் இருக்காது, இல்லை கன்று வால் சின்னம் இருக்காது. ஆனால் அனைத்து பொறுப்பும் உண்டு. நல்ல தெளிவான கன்று 9 மாதங்களான பால் மயிலை கன்று காலைக்கன்று வண்டி விட்டு இறங்கினாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்க தெரியும். கன்று பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளோட நல்ல தெளிவான கன்றுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 9 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு தெளிவான ஒரு காங்கேயம் காளை கன்றுங்க. நல்ல கன்று சுழி சுத்தம் குறக்கடவு இல்லைங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல மூஞ்சி கொம்பில் பயிர் கொம்பில் தெளிவான கன்றுங்க. திமிழமை பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டத்து அமைப்பில் இப்போயே பார்த்திங்கன்னா நல்ல மீறின திமிழுங்க. உடம்புலையும் பார்த்திங்கன்னா நல்ல பந்தி வளசத்தில் நல்ல ஒரு புறமாடையத்துலேயோ நல்ல வால் சின்னத்துலேயோ அனைத்து பொறுப்பும் நல்ல கால் ஊக்கம் பார்த்திங்கன்னா நல்ல கால் ஊக்கம் நல்ல இது பார்த்திங்கன்னா ஒரு பெருங்குட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச இடத்துல ஃப்ரெண்டு வச்சுருந்த மாட்டு கண்ணுங்க. வேணும்னு நம்ம சொன்னாலும் எடுத்த கண்ணுங்க. நான் வெளியில் ஒரு சற்று முன்ன பண்ண இருக்கோம். நான் தெளிவான கன்று ஒரு பூச்சிக்காலைக்கோ இல்லை எருதாட்டத்துக்கோ இல்லை ஜல்லிக்கட்டுக்கோ எதுக்கு வேணாலும் பெருவட்டாக வேணும், நல்ல கன்னாக வேணும், தெளிவான கன்னாக வேணும். அந்த கண்ணை தேவைசலாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணாணியத்தில் ஒரு 4 மாதங்களான சினை மாடு பழைய வர்க்கத்தில் நல்ல மான் கொம்பில் நல்ல ஒரு திருவும் மான் கொம்பில் நல்ல அழகிய ஒரு செவலை மாடு ஒரு மயிலை மாடுங்க. 4 மாதங்கள் சினை மாடு பார்த்திங்கன்னா மூணாணியத்து நல்ல மாடு ஒரு கரெக்டாக ஒரு சரியான மேய்ப்பாங்க இல்லாமல் இருந்த மாடுங்க. ஆனால் நல்ல மாடாக வேணும், நல்ல குணவனத்தில் வேணும் அப்படின்னா இந்த மாடு தேவை செய்யலாங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா 4 மாதங்கள் சினை நல்ல மூஞ்சி கொம்பில் தெளிவான மாடு. இன்றைய சூழலை பார்த்திங்கன்னா இந்த தெளிவில் இந்த மூஞ்சி கொம்பில் மாடுங்கிறதே இல்லைங்க. நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா பெருவெட்டு மாடு வேணும்னா இந்த மாதிரி மாடு பெருவெட்டோட இந்த மாதிரி மாடு பார்த்திங்கன்னா அழகுலையோ மாடு கண்ணுலையோ கறவையிலையோ அனைத்துலையும் நல்லா இருக்குங்க. ஆனால் தெளிவான மாடாக வேணும், நல்ல குணமான மாடாக வேணும், நல்ல ஒரு பழைய டைப்பில் வேணும், மாடு சின்ன மாடாக வேணும், ஒரு சின்ன விலையில் வேணும் அப்படின்னா அந்த மாட்டை தேர்வு குணவனத்தில் பார்த்திங்கன்னா நல்ல குணவனம். நம்ம 199 மாடு எடுக்கிற மாடெல்லாம் பார்த்திங்கனாவே குணவனமாக தான் எடுப்போங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறது பார்த்திங்கன்னா சொல்லி நம்ம அட்வான்ஸ் வாங்கி கொண்டாந்து இறக்கி விட்டு வரைக்கும் அதனால் வந்து நம்ம கொடுக்குற மாடு அனைத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம குணவனத்தில் தவறு இருக்காதுங்க. ஆனால் தெளிவான மாடாக வேணும். நம்ம ஒரு குணவனத்தில் பார்த்திங்கன்னா இப்போயே சென்னை மாட்டிலே பார்த்திங்கன்னா இங்கே வேணால் நீ வர மாதிரி வருதுங்க. அதனால் நல்ல மாடாக வேணும், நல்ல கொம்பு தலையில் வேணும் அப்படின்னா அந்த மாட்டை தேர்வு செய்யலாம். இன்றைய சூழலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு வெட்டிக்கே விற்றாலும் கூட ஒரு 28, 29 ரேஞ்சில் அந்த 28 ரேஞ்சில் விற்கிங்க. அவ்வளோ மாடு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நம்ம இன்றைய சூழல் நம்ம சொல்கிற விலை பார்த்திங்கன்னா 33,000 தாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை 33,000ங்க. மூணாணியத்து 4 மாதங்கள் சினை விற்பனை விலை 33,000ங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல குரங்காடு மேய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு மாடு பால் இப்போ தான் கன்று போட்டிருக்கு பால் வத்துறப்ப நான் கொண்டு வர நல்லா தெளிவான மாடு வேணும். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வத்துறப்போ இன்னொரு மாடு கறக்கிற மாதிரி வேணும். அந்த மாடு தெரிவிச்சலாங்க. மாடு பார்த்திங்கன்னா கறிப்பிடிப்பு இல்லைங்க. நல்லா தெளிவாக நல்ல கறக்கூடிய மாடுங்க. கறவை தண்ணி பார்த்திங்கன்னா நேரம் ஒரு 2 லிட்டர் கண்ணுக்கு போகவே கறந்த மாடு. மூஞ்சி கொம்பில் நல்ல ஒரு அழகில் தெளிவான மாடு. பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாடு கறிமட்டை ஏறுறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக வருங்க. ஆனால் தெளிவான மாடு ஒரு நல்ல குவாலிட்டியில் வேணும், குணவனத்தில் வேணும். இந்த மாடை தேவைசலாங்க. இந்த மாடோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். நன்றி.